20 lakhs per annum salary வாங்கணுமா? அப்போ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. Day 4 of 365 days AI Pro series. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெஷின் லேர்னிங். இந்த மெஷின் லேர்னிங் தான் நெக்ஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக் ஜாப். நம்ம இப்போ யூஸ் பண்ற எல்லா ஏஐ மாடல்ஸும் நம்ம கேட்கிற கேள்விக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுது. பட் அந்த ஆன்சர்லாம் எப்படி ஜென்ரேட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் டேட்டாவை மிஷினுக்கு ஃபீட் பண்ணி அதுல இருந்து ஒரு பேட்டர்னை கற்றுக் கொடுக்கறதா மெஷின் லேர்னிங். டன்ஸ் ஆஃப் டேட்டாஸை ஃபீட் பண்ணி மிஷினுக்கு லேர்ன் பண்ண கொடுக்குது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், 1000 டைம்ஸ் காரோட போட்டோ காட்டி இதுதான் காருன்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு போட்டோ கார் மாதிரி ஒரு போட்டோ காட்டினா அது காருன்னு சொல்லும். இதுதான் மிஷின் லேர்னிங். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் எம்எல். ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இது ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு அந்த டேட்டாக்கு ரிசல்ட்டையும் கொடுக்கறது தான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இப்போ ஜிமெயில்லாம் ஸ்பேம் ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே இந்த டைப் தான். இந்த மாதிரி மெயில் வந்துச்சுன்னா இதை ஸ்பேம்ல போடணும், இந்த மெயில் வந்துன்னா இது ஸ்பேம்ல போடக்கூடாதுன்னு அதுக்கு நம்ம டேட்டாவை வச்சு லேர்ன் பண்ண வைக்கிறோம். இதெல்லாம் ஃபின்டெக், ஹெல்த் கேர், இ-காமர்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜாபோட சேலரி பாத்தீங்கன்னா 6 lakhsல இருந்து 35 lakhs வரைக்குமே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இதுல நம்ம டேட்டா மட்டும் தான் கொடுப்போம். அது லேர்ன் பண்ணிட்டு என்ன ரிசல்ட் கொடுக்கணுங்கிறது நம்ம கேட்கிற கேள்வியை பொறுத்து அது ரிசல்ட் கொடுப்போம். இப்போ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறோம், ஒரு கஸ்டமர் ப்ரொஃபைல்ஸை கொடுத்துட்டு இதுல எனக்கு பட்ஜெட் கஸ்டமர்ஸ் தனியாக கொடு, ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் தனியாக கொடுனா ரெண்டு பத்தி தனியாக ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் மார்க்கெட்டிங், ரீட்டைல், டெலிகாம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. இதோட சேலரி பாத்தீங்கன்னா 10 lakhsல இருந்து 40 lakhs வரையும் இருக்கும். தேர்ட் ஒன் ரீஇன்ஃபோர்ஸ்ட் லேர்னிங். நோ டேட்டா, ஒன்லி லேர்ன் ஃப்ரம் ஆக்ஷன் அண்ட் ஃபீட்பேக். மெஷின் ட்ரைஸ், ஃபெயில் அண்ட் லேர்ன் ஃப்ரம் ஃபீட்பேக். இது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு ரோபோட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது நடக்கும்போது தவறி கீழே விழுவுதுன்னா நெக்ஸ்ட் டைம் அது தவறி கீழே விழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிக்கும். மிஸ்டேக்ல இருந்து லேர்ன் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கும். இதெல்லாம் அட்டானமஸ் டிரைவிங், டெஸ்லா மாதிரி ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி ஃபீல்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. இதோட சேலரி பாத்தீங்கன்னா 15 lakhsல இருந்து 65 lakhs வரைக்குமே இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க சொன்னேன்னு. இப்போ தெரியுதா? 20 lakhs நான் சிம்பிளா சொல்லியிருந்தேன், பட் 60 lakhs வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். Day 5ல டீப் லேர்னிங்னா என்னன்னு பார்க்க போறோம். அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெய்லி இந்த மாதிரி ஏஐ பத்தி ஃப்ரீயா தெரிஞ்சுக்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏஐல டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.